அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தில் விளங்கப்படுத்துறான், நீங்க அசிங்கமான, மோசமான, மானக்கேடான, வெறுக்கத்தக்க இந்த விடயங்களை சமூகத்துல பரத்துறதுக்கு விரும்புறீங்க தானே? ஷேயா பண்ணல, மற்றவர்களுக்கு இன்னும் அனுப்பல்ல. இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை, இந்த ஹராமான இத நான் மற்றவருக்கு ஷேயா பண்ணினா நல்லரிக்குமா என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்துல தோணுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் லஹும் அதாபுன் அலீம், அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. பித்துன்யா வல் ஆகிரா, உலகத்திலும் இருக்குது, ஆகிரத்திலும் இருக்குது. கண்ணியமானவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணி கொள்வோம், டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம், அதுக்கு லைக் கொடுத்திருப்போம், ஒரு கமெண்ட்ஸ் தெளித்திருப்போம், இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம், அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார், அவர் இன்னொருவருக்கு அனுப்புவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால என்ன உண்டாகுது என்றால், இவர் அந்த பாவத்தை பரத்துறதுக்கு செஞ்ச இந்த முயற்சியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லஹும் அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. லேசி இல்லை. இன்னைக்கு சிலவங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் கொண்டு ஸ்டேட்டஸ்ல போட்டுருவார். மற்ற நாளெல்லாம் பாட்டும் படமும் தான் இருக்கும். ஜும்மா நாளைக்கு மட்டும் பயானை போட்டு வச்சுப்பார். மற்ற நாளெல்லாம் பாட்டும் படத்திலையும் மீக்கும். வாலிபர்களே, நீங்க இதை ஸ்டேட்டஸ்ல வச்சா உங்களோட பாட்டும் படமும் மியூசிக்கும் நாடகத்தையும் மற்றவர் எப்ப அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்கிறாரோ அவரையும் நீங்க பாவியாக்குறீங்க. அந்த குற்றம் உங்களோட பக்கமும் இருக்குது என்ற விஷயத்தை விளங்கிக்கோங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன, விரும்புறீங்க, அந்த ஷீ அல் ஃபாஹிஷத, மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலை நீங்க மற்றவர்களிடத்துல ஷயா பண்ண விரும்புறீங்க. விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லியிருக்குதுண்டா, கண்ணியமான வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீதேவிகளே, நல்லவர்களே, நீங்க இந்த ஷயா பண்ணினா எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாகுவீங்க. அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி மன் தல்ல அலா ஷர்ரின் கஃபாயிலிஹி. நீங்க நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நீங்க கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்க கெட்டதிலையும் நீங்க பங்குதாரியாக மாறுவீங்க, எந்த சந்தேகமும் இல்லை.